வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் 9 லைவ் அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கமருதீனுக்கும் பிரவீன் அண்ட் பிரஜன் இவங்க 3 பேர் காம்பினேஷனில் ஒரு ப்ராங்க் ஒரு ட்ராமா தாங்க உள்ளே பண்ணுறாங்க. ஏற்கனவே நாங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம், இது ரியாலிட்டி ஷோ இல்லை, ட்ராமா தான் உள்ளே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. அதுக்கு இன்னும் இவங்க வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி திரும்ப ஒரு ப்ராங்க் ட்ராமா பண்ணிகிட்ருக்காங்க பிக் பாஸோட ஒத்துழைப்போட. ஸோ பிக் பாஸும் வந்து என்ன பண்ணுறது, எதையாவது ஒன்று பண்ணுங்கடா, அப்போ அது ஷோவில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் எதாவது வரட்டும், சுவாரஸ்யம் வரட்டும். இதில் நாம் என்ன பார்க்கலான்னா, இவங்க 3 பேருக்கும் பிரச்சனை நடக்கிறப்ப வெளியாட்கள் மீதி இருக்காங்க இல்லையா, ஹவுஸ்மேட்ஸு, அவங்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை தான் நம்ம பார்த்தோம். ஏன்னா அவங்களுக்குலாம் தெரியாது இந்த ப்ராங்கை பற்றி. ஸோ அவங்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிஜமாவே சாண்ட்ரா வந்து அழுதுட்டாங்க, அவங்களால முடியல. இவங்க 3 பேர் ஆமாம் அழுதுட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து என்ன பண்ணார், நிஜமாங்க அவர் வந்து நம்ம கோமாளின்றோம், பட் சீரியஸ் பர்சன். அவர் என்ன பண்ணுறாரு, ஓடி போயிட்டு கம்ரு அப்படின்னா அவனை கட்டி பிடிச்சி அவன் எதுவுமே பண்ணாத, அடிக்காத அளவுக்கு, கை கலப்பு பெருசாகாத அளவுக்கு அவர் தடுத்து கூப்பிட்டு வந்த விஷயம் வந்து ரொம்ப பெருசு. ஃபஸ்ட்டு அவனை தடுத்தார். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரவீனை பிடிச்சிக்கிட்டாரு. ஏன்னா ஹமீது வந்து என்ன பண்ணிட்டாரு, கம்ருதீனை பிடிச்சிக்கிட்டாரு. இவர் போய் என்ன பண்ணார், நம்ம பிரவீனை பிடிச்சிக்கிட்டாரு. அப்போது திவாகரோட அந்த மைண்ட் செட்டு இதில் நல்லா வெளிப்படுது. அவர் வந்து பிரச்சனையை உண்டு பண்ணுறது இல்லை, பிரச்சனையை தடுக்கிறாரு. உள்ளே வந்து பிக் பாஸுக்காக ஏதோ ஒன்று பண்ணுறாரு அவர். அதனால் ஒவ்வொருத்தரோட இதுவும் தெரியுது. திவ்யா வந்து நிஜமாலுமே வந்து ஒரு என்ன சொல்றது, ஆமாம், நல்ல கேப்டன் சொல்லலாம். ஏன்னா இவங்க 3 பேரும் வந்து பிக் பாஸ் ஒத்துழைப்போட அந்த கன்ஃபெஷன் ரூம்குள்ள போறாங்க. அவங்க 3 பேருமே செம அடிச்சிட்டாங்க. அது ஆக்சுவலி உண்மையாக வந்து பிராங்க் தான் சொன்னாங்க. ஆனால் கை கலப்பு ஆயிடுச்சு. கமருதீனுடைய கை வந்து வேகமாக வந்து பிரவீன் மேலே பற்றி கீழே விழுந்து கொஞ்சம் லைட்டாக கீழே இருக்கு. ஆமாம், வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணியிருந்தாங்க, ரியலிஸ்டிக்காக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே களைச்சி விட்டா மாதிரி ஆயிடுச்சு. இதில் ரொம்ப ஃபீல் பண்ணுறது கானா வினோத் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. சபரி தான் எப்போவுமே இது பண்ணுவார் இல்லையா, பெரிய வீட்டில் வந்து ஒரு அண்ணன் மாதிரி எப்படி இது பண்ணுவாங்க, எதுவாக இருந்தாலும் விடுங்க அப்புறம் பார்த்துக்கலாம். அது வந்து ஹமீதுக்கு வந்து கோபத்தை உண்டு பண்ணுது. ஒரு விஷயம் நடந்திருக்குது, அப்புறம் பார்த்துக்கலான்னு ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ்டாக பேசுறது எப்படி, அது சரியில்லை அப்படின்ற மாதிரி ஹமீது சொல்கிறத பார்க்க முடியுது. ஹமீதுக்கு நிஜமாகவே கோவம் வருது. அப்போது பார்த்தீங்கன்னா ஹமீதுக்கும் இவருக்கும் வந்து சபரிக்கும் வந்து இந்த இடத்துல வந்து கிளாஷ் ஆகுது. ஸோ ஒரு சின்ன ஒருத்தருக்கு 2 பேருக்கு நடக்கிற அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்றது இன்றைக்கி கண்கூடாக பார்க்க முடியுது. ஆனால் இப்போ இதில் வந்து ஒரு கேரக்டர் மட்டும் மிஸ்ஸிங். யாருன்னா பார்வதி. அவங்க வந்து குளிக்க போயிட்டாங்க போல இருக்கு. அவங்க மட்டும் இல்லை, அவங்களும் இருந்திருந்தாங்கன்னா இது இன்னும் நல்லா சூடு பிடிச்சிருக்கோம். பார்ப்போம் இது எவ்வளோ தூரம் கண்டினியூ ஆகுதுன்னு. பிக் பாஸ்க்குள்ளே போயிட்டு அந்த கன்ஃபெஷன் ரூம்குள்ளே போயிட்டு பிக் பாஸ் பேசுகிறாரு. அதாவது பிக் பாஸ் கிட்டே இவங்க பேசுகிறாங்க, சாரி சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு ப்ராங்காக கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னதையும் அங்கேருந்தும் அவரும் வந்து ஆமாம் அவர் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ரொம்ப சூப்பராக அந்த ப்ளே போயிட்டுருக்குது. ஆனாலும் ஒரே ஒரு இதுதான், ஏற்கனவே ப்ராங்க் உள்ள பண்ணிட்டு இருக்கீங்க, இது ஒரு ப்ராங்காடா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. வேற எதுவுமே இல்லை. இதில் என்ன ஒரு விஷயம் கவனிக்கணும்னா, எப்பவுமே எல்லாருமே கமருதீனை தான் கார்னர் பண்ணுறாங்க. இப்பயும் அப்படி தான் பண்ணாங்க நிறைய பேர் எல்லாம். ஆனால் அந்த கேப்டன் வந்து சூப்பராக பேசுகிறாங்க. ஒருத்தவங்க உள்ளே போயிருக்காங்க கன்ஃபெஷன் ரூமில், நீங்கள் ஏன் பின்னாடி பேசிட்டு இருக்கீங்க, வந்தால் நேரடியாக பேசுகிறேன்னு. இப்போதான் பார்வதி உள்ள நுழைஞ்சிருக்காங்க. உங்களுக்கு அடுத்த இதுல வந்து பார்வதியோட ரியாக்ட் என்னவா இருக்குதுன்றத உங்க கூட பகிர்ந்துக்கிறோம். அது மொத்த மக்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.